அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார் தென்னாப்பிரிக்காவில் உள்ள CSIRல் பணிபுரிகிற ஒரு மூத்த விஞ்ஞானி. இவரின் பெயர் டாக்டர் சுதாகர். இவர் தன்னுடைய ஆராய்ச்சியை பற்றியும் அறிவியல் சார்ந்த நெகிழி பயன்பாடை தவிர்த்தல் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களையும் நம்ம கூட பகிர இணைகிறார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதாகர் முனிசாமி. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து பேசுகிறேன். நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் CSR ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ஒரு சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கேன். CSR ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன் ஆஃப் த லீடிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு. அங்கே வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் பாலிமர் அண்ட் காம்போசைட் ரிலேட்டட் ஆராய்ச்சியில் நான் அதில் இருக்கேன். இதோடைய மெயின் ஆராய்ச்சி வந்து அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சில பிளாஸ்டிக் வேஸ்ட் பிரச்சனையிலிருந்து எப்படி ஒரு என்வரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தயாரிக்கலாம், அது எப்படி ஒரு அந்த பிளாஸ்டிக் கழிவுலேருந்து நல்ல தீர்வு காணலாம், அதை பற்றி ஆராய்ச்சி தான் நான் ஈடுபட்டுருக்கேன். அதே டயத்தில் ரீசெண்டாக நான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் ரேடியோ ஸ்டேஷன் உருவானதை கேள்விப்பட்டேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே டயத்தில் இந்த நேரலை கேட்டுருக்க நேர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிளாஸ்டிக் வந்து இப்போ வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்ல எல்லாத்துமே இருக்கு. கார் வாங்கினா கூட, இல்லை பேக்கேஜிங் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் கடைக்கு போனால் கூட எல்லா இடத்துலையுமே பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. எவ்ரிடே லைஃப்ல எல்லா அப்ளிகேஷனும், ஈவன் ஏரோப்ளைன்ல இருந்து கார்ல இருந்து வீடு கட்டினதால எல்லாமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். அந்த டயத்துல எல்லாம் நம்ம வந்து கிளாஸு, இரும்பு சம்மந்தப்பட்டது தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து 1950ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பிளாஸ்டிக் இன்வென்ஷன் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உருவாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா மெட்டீரியலை ரீப்ளேஸ் பண்ணி இதுதான் நல்லா லீடிங் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. காரணம் வந்து இது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் மெட்டீரியல். இன்னொன்று வந்து இது லைட் வெயிட்டாக இருக்கும். அப்புறம் நல்லா அப்பியரன்ஸு, பிரிண்டபிலிட்டி, ஸோ மெனி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே பிளாஸ்டிக்ஸ் வந்து அதோட வேல்யூ இதாக இருக்கும். முதல்லலாம் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிருந்தாங்க. அது வந்து ஹேண்டில் பண்ணுற இதாக இருக்கும். இங்கே பிளாஸ்டிக்ஸ் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிளாஸ்டிக் கேரியர் பேக்கு, ஈவன் கட்லரி, ஸ்ட்ரா, ஸோ மெனி அப்ளிகேஷன், பேக்கேஜிங், ப்ராடக்ட் பேக்கேஜிங் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான் உருவாகுது. அதோட அப்ளிகேஷன் வந்து எல்லா இதுலேயும் இருக்கு. இன்னொன்று மெயினாக நமக்கு கவனிச்சுக்க வேண்டியது, குளோபலாக வந்து 360 மில்லியன் டன்ஸ் வந்து எவ்ரி இயர் நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதில் 50 to 55% வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம குப்பையில் போட்டுறோம். இந்த பிளாஸ்டிக் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா, பெட்ரோலியம் கழிவுலேருந்து தயாரிக்கிறாங்க. அது வந்து ஈஸியாக மக்கி போகாது. நம்ம நேச்சுரலாக இதில் வந்து மக்கி போகாது. அது வந்து மோர் தென் 100 இயர்ஸ் வந்து அப்படியே நம்ம மண்ணிலேயே அப்படியே கிடக்கும். அதனால ஏகப்பட்ட என்வரன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், பிளாஸ்டிக் பொல்யூஷன், அது சாப்பிட்ற கடலில் வாழ்கிற மீன்கள், அப்புறம் நம்ம இதில் இருக்க சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்க உயிரினங்கள், அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து அனிமல்ஸ் அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டதுனால, இல்லை பேர்ட்ஸ் சம்டைம்ஸ் இதனால ஏகப்பட்ட சாகுது. அதே மாதிரி இன்னொன்று வந்து மெயினாக இப்போ கடல்லையே சில பிளாஸ்டிக் போய் சேர்றதுனால அங்கே இருக்கிற மீன்கள்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கிரியேட் ஆகுது. அதை நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம ஃபிஷ்ஷை சாப்பிட்றோம். நம்மளுக்கு மூலமாக அதோட கேன்சர் சம்மந்தப்பட்ட பல நோய்கள்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ், அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலை ப்ரொடக்ட் பண்ணால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். அது ரிலேட்டட் தான் என்னுடைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து. அதாவது பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது எடுக்காம நம்ம நேச்சுரலாக இருக்கிற வேளாண்மை பொருள்கள் இருக்குல்ல, அதாவது பிளான்ட்ல இருக்கிற ரா மெட்டீரியல்ஸு, ஸ்டார்ச்சு, செல்லுலோஸு, நேச்சுரலாக இருக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாம், இதில் ப்ரோட்டீன், அது இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பயோபிளாஸ்டிக்ஸ்னால நம்ம வந்து பிளான்ட் பயோமாஸ்லேருந்து நம்ம பொருட்கள் எடுக்கிறோம். அதாவது அக்ரிகல்ச்சர் சோர்சஸ்லாம் எடுத்துக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட் ரிசோர்ஸில் இருக்கிறதுலாம், இல்லை ஃபுட் வேஸ்ட்ல இருந்துட்டு அதோட வேஸ்ட் பை ப்ராடக்ட்லேருந்து இந்த பயோபிளாஸ்டிக் தயாரிச்சுக்கலாம். அதாவது அதுலேருந்து ஸ்டார்ச்சு தவிர லைக் ப்ரோட்டீன், அதோட செல்லுலோஸு, இல்லை லிக்ரின், இந்த மூலக்கூறுகள் தான் மெயினாக வந்து பயோபிளாஸ்டிக் உருவாகிறதுக்கு காரணம் இருக்குது. அது மூலமாக என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குள்ள இப்போ வந்து அந்த பயோபிளாஸ்டிக் வந்து பேக்கேஜிங் அப்ளிகேஷன் பண்ணணும்னா, இல்லை ஃப்ளெக்சிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணணும், இல்லை கேரியர் பேக் பண்ணணும், இல்லை ஒரு ரிஜிட் ப்ராடக்ட்ஸ் பண்ணணும், ஒரு டியூரபிள் ஒரு 20 வருஷத்துக்குள்ள சேர் பண்ணணும், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக பயோ கம்போஸ்டபிள் ப்ராடக்ட்னு பண்ணலாம், இல்லை டியூரபிள் நான் பயோடபிள் டியூரபிள் ப்ராடக்ட்ஸும் இது மூலமாக பயோமாஸ் மூலமாக பண்ணலாம்.
ஸோ இதுதான் நாங்கள் வந்து இப்போ ஆராய்ச்சியில் இருக்கோம். இதில் வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய என்னன்னா, இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்னால இது வந்து பிளான்ட்லேருந்து வர்றதுனால இது வந்து சஸ்டைனபிள் சோர்சஸ். அதாவது நம்ம வந்து பிளான்ட் மெட்டீரியல்லேருந்து எடுக்கிறோம். ஆனுவலி அது வந்து பிளான்ட் எப்பவும் வருஷத்துக்கு உருவாகிட்டே இருக்கும். நம்ம எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் போனால மக்கி போய் அது மறுபடியும் க்ளோஸ் லூப்பாக சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும். இதே இது வந்து பெட்ரோலியம் பொருள்கள் எடுக்கிறது அது வந்து சுழற்சி முறையில் வராது. நம்ம இருக்கிற ஆயிலை தான் நம்ம வந்து கடலுக்குள்ள நம்ம வந்து ஆயில் எடுத்து இது பண்ணோம். அது வந்து நான் ரெனியூவபிள் சோர்ஸ். அது வந்து சுழற்சி முறையில் வராது. ஆனால் பிளான்ட் வந்து எப்பவும் க்ரோ ஆகுது. ஸோ அதனால தான் இந்த அப்ரோச் வந்து செய்கிறாங்க. இதை வந்து சஸ்டைனபிள் சோர்சஸ் மூலமாக இந்த ப்ராசஸ், அதனால உலக நாடுகள் எல்லாமே இதை வந்து இந்த ப்ராசஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இது இன்கேஸ் நம்ம ஒரு சைலையோ இல்லை எந்த லேண்ட்ஃபில்ல போட்டால் கூட இது மக்கி தன்மை இருக்கிறதுனால இது நல்லா சஸ்டைனபிள் அப்ரோச். அதே டயத்தில் ஒரு என்விரான்மெண்ட் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணது. அது வந்து வேரியஸ் சோர்சஸ்க்கு வந்து ஒரு எக்கனாமிக் கிரியேட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் சோர்சஸ்க்கு, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ்க்கு, அதே இது ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரிகள் உருவாகுது. அதே டயத்தில் ஒரு கண்ட்ரிக்கு எக்கனாமியும் கிரியேட் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த அப்ரோச் இது பண்ணுறாங்க. இது ரொம்ப மெயினாக எல்லாம் கேட்பாங்க, இந்த பயோபிளாஸ்டிக் பண்ணுறதுனால எவ்வளோ ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் பிளாஸ்டிக், பெட்ரோலியம் பிளாஸ்டிக்ஸ் வந்து 360 மில்லியன் டன்ஸ் வந்து எவ்ரி இயர் ஒடிச்சு. ஆனால் இது வந்து 1% தான். அதோட 1% இப்போ கரண்டாக போயிருக்கு. இன்னும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்டாக வந்து இப்போ 3 to 5 times எக்ஸ்பென்சிவ். பயோபிளாஸ்டிக் வந்து 3 to 5 times எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்னும் சீக்கிரத்தில் இன்னும் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணுறேன்னா ஸோ ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட எக்கனாமிக் ஸ்கேல் வந்து உருவாக இதோட ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக உருவாயிடும். அதே டயத்தில் என்னுடைய இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிறதுனால நான் ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிக்கு வேறு கண்ட்ரிக்கெலாம் போய் இதை பற்றின ரிசர்ச்சை பற்றி எல்லா மாணவர்கள்ட்டையும் நான் வந்து கலந்துக்கிறேன். அது மாதிரி ஏகப்பட்ட மாணவர்களுக்கும் இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸாக பேசுகிறேன். மெயினாக வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி எப்பப்போ நான் இந்தியா வரணும் அப்பப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்களை நான் கான்டாக்ட் பண்ணி என்னென்ன இதை படித்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இதை பற்றி ரிசர்ச்சில் என்னென்ன இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம், என்னென்ன ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறணும், அதை பற்றி சம்மந்தம் நான் மாணவர்கள்ட்ட கலந்துரைக்கிறேன். இது மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அழகப்பா யூனிவர்சிட்டிக்கும் இன்விடேஷன் கொடுத்த ப்ரொஃபஸர் அருண் சாருக்கும், டிபார்ட்மெண்ட் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அனைவருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தென்னாப்பிரிக்காவில் CSIRல் பணிபுரிகிற மூத்த விஞ்ஞானி சுதாகர் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியை பற்றியும் அறிவியல் சார்ந்த நெகிழி பயன்பாடை தவிர்த்தல் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களையும் நம்ம நேயர்களிடையே பகிர்ந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய மக்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய முகவரி kamradio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட மூத்த விஞ்ஞானி சுதாகர் அவர்களுக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள்.